ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம். ஊரே சிறப்பாக இருக்குது. எல்லா ஊர்லேயுமே திருவிழா பயங்கரமாக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எங்கள் அத்தை வீட்டில் கந்தரவக்கோட்டையில் திருவிழா வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் இன்றைக்கி கிளம்பி அங்கே போயாச்சு. போன கொஞ்சம் நேரத்திலேயே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்குது. இங்கேருந்து தான் பால்குடம், காவடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டரில் முருகன் இருக்கார். நம்ம ஐயன் முருகன் இருக்கார். செம்மையாக இருக்கும். அங்கே தான் சிறப்பாக இருக்கும். இங்கேருந்து அங்கே எல்லோரும் எடுத்துக்கிட்டு போவாங்க. எல்லா ஊர்லேயுமே அப்படி தான். அவங்கவுங்க பக்கத்தில் இருக்க கோயில்களில் காவடி எடுத்துக்கிட்டு இந்த முருகன் கோவிலுக்கு வருவாங்க, நடந்தே வருவாங்க. நாங்களும் இந்த குளிச்சுட்டு எல்லாருமே இனிமேல் கிளம்பிடுவோம். நம்ம ஐயன் முருகன்னாலே ரொம்ப சிறப்பு. நாங்கள் இந்த ஊருக்கு வரும்போது ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் அன்னதானம், பால்கோடை மாற்றி இதுன்னு ஒரு பக்கம் ஜூஸ் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. அது பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆஹா, சூப்பராக இருக்கும் போல இருக்குது திருவிழா அப்படின்ட்டு நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம். எங்கள் அத்தையை பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களாம் வந்துருங்களேன்ட்டு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. பகலில் போனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லி எங்கள் அத்தை வந்து சாயந்தரமாக தான் கூட்டிகிட்டு போனாங்க. தான் நம்ம ஐயன் முருகன் இருக்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஐயனை கும்பிட்டுட்டோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு சின்னதாக தான் தெரியும். நம்ம சமாளிச்சலாம், விடுறா பார்க்கலாம் அப்படின்னு தோணும். நான் முருகன் சந்நிதிக்கு போனாலே இந்த பாட்டு பாடுவேன். என்ன பாட்டுனா, மாசில வீணையும் மாலையும் மதியமும் வீசும் தென்றலும் வீங்கில வேனிலும் மூசும் வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனைந்த இணையடி நிழலே. இந்த பாட்டை வந்து நம்ம பாடினோன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகும். நம்ம வந்து நம்பிக்கையோடு இந்த பாட்டை வந்து நான் பாடிட்டு எப்போதுமே நான் வருவேன். மனசும் திருப்தியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள கூட்டத்துலேயுமே எல்லாம் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. நாங்கள் கடகடன்னு எப்படி தான் உள்ளே போகணுன்னு தெரில. பக்கத்தில் போய் நாங்கள் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். சீக்கிரமாக போனோம், சீக்கிரமாகவே வெளியிலே வந்துட்டோம். எல்லோரும் லைனில் நின்று போயிட்டுருக்காங்க. நாங்கள் கிடுகிடுன்னு உள்ளே போயிட்டோம். வேறு ஒரு வழியில் போயிட்டோம். நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் போஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஃபோட்டோ எடுக்காமல் எப்படி போகிறது? அதனால எல்லாம் லைனில் நில்லுங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ஊசி பாசி வளையல் இந்த மாதிரியெல்லாம் வாங்குவோம். பொட்டு, கண்ணாடி, சீப்பு இந்த மாதிரியெல்லாம் திருவிழானாலே அப்படி தானேங்க. ஏதாவது ஒன்று வாங்கினா தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். வளையல்லாம் அந்த மாதிரி வளையல்லாம் நான் போட்டதே இல்லை. அதுவும் அவங்க கையால் போட்டு விடுவாங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டு விட்டாங்க. சூப்பராக இருந்தது வளையல். மற்றது வேணுங்கிறதெல்லாம் எல்லாமே வாங்கியாச்சு. பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். திருவிழா அப்படின்னாலே பிரச்சனைகள் வரும், எந்த ரூபத்தில் வேணாலும் வரும். அதனால எங்கள் அத்தை கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனையும் மறுநாள் வந்து அங்கே காவடி எடுத்தாங்கள அந்த கோவிலில், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் சமைச்சு போடுவாங்க. அந்த ஊர் ஆளுகளுக்கு சமைச்சு போடுவாங்க. அங்கே வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான் சமைக்கணும். லேடிஸ் வந்து அப்பப்போ போய் காய்கறி ஏதாவது நறுக்கி கொடுக்கலாம். ஆனால் நறுக்கி கொடுத்தாங்களா என்ன தெரியல. ஆனால் ஜென்ஸாக சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி சமைச்சு முடிக்கவே நைட் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோவில் கொஞ்சம் லைட்டு இல்லை. அந்த ஊரில் வந்து லைட் இல்லை. ஒரு வீட்டில் உள்ள லைட்டை வச்சு அந்த ஊர் ஜனங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருவிழாவை எப்படி சப்புன்னு கொண்டு போகிறது, அதனால ஒருத்தவர் மட்டும் தண்ணியை போட்டு பிரச்சனையை கிளப்பிட்டார். எல்லோரும் காய் மீன் கத்திட்டு கிடந்தாங்க. எல்லாம் தவ்விட்டு கிடந்தாங்க. சின்ன சின்ன பசங்களாம் அவ்வளோ ஹைப்பரில் இருந்தாங்க. அதெல்லாம் வீடியோலாம் எடுக்க முடியாது. அந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோம். பிரச்சனையும் டக்குன்னு சால்வ் ஆகிடுச்சு. என்னடா உடனே பிரச்சனை சப்புன்னு போச்சே அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பியாச்சு. பாவம் எங்கள் அத்தை தான் வெறுக்குன்னு உட்காந்துருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கிளம்பினோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் லைஃப்பில் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். கூப்பிட்றேன். அது கட்டாடு